Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 23வது ஜன்னல், அத்தியாயம் 14. சீதாபதி தானே காரை டிரைவ் செய்து அமைச்சரின் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது ராத்திரி 10 மணி. செக்யூரிட்டிகள் காரை உள்ளே அனுப்பி வைக்க போர்ட்டிகோவில் PA பரமகுரு எதிர்கொண்டார். வாங்க சார், மினிஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு, மாடியில் முதல் ரூம். சீதாபதி போனார். ஹாலில் யாரும் இல்லை. மாடிப்படிகளில் ஏறி முதல் அறைக்குள் நுழைய அமைச்சர் கட்டிலில் லுங்கி பனியனோடு உட்கார்ந்து சிவாஸ்ரீகள் விஸ்கி பாட்டிலை காலி செய்து கொண்டிருந்தார். சீதாபதியை பார்த்ததும் மறந்தார். ஓயா ஆர்கியாலஜி, இப்படி என் எதிரில் வந்து உட்காரு. சீதாபதி தயக்கமாக போய் உட்கார்ந்தார். பவ்யமான குரல் சொன்னார். என்னோட தம்பியை ஒரு இக்கட்டான பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நல்ல நேரத்தில் நீ என்னை காண்டாக்ட் பண்ண, இல்லைன்னா உன்னோட தம்பியை போலீஸ் பிடியிலேருந்து காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம். ஏன்னா இது பெரிய விவகாரம். தலை துண்டிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடம்பு மார்ச்சுரிக்குள்ளே இருந்ததுன்னு பப்ளிக்கு தெரிஞ்சால் கொந்தளித்து போயிடுவாங்க. லெட்டர் பேட் கட்சியிலிருந்து பிரதான எதிர்கட்சி வர ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் நடத்துவாங்க. உண்மையிலே என்னோட தம்பி எந்த தப்பும் பண்ணலை, வேண்டாதவங்க யாரோ. யோ 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 ஆர்கியாலஜி, உன்னோட டாக்டர் தம்பி யோக்கியமானவன் தான். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சூசையோட வாக்கு மூலமும் டாக்டருக்கு ஆப்பு அடிக்கிற மாதிரி இருக்க. நான் மட்டும் இப்போது தலையிடாமல் இருந்தேன்னு வை, உன்னோட தம்பியை லாக்கப்பில் வச்சு போலீஸு 2020 கிரிக்கெட் விளையாடிருப்பாங்க. நீங்கள் பண்ண இந்த உதவிக்காக நான் என்னோட நன்றியை. யோ, உன்னோட நன்றி யாருக்கே வேணும்? நான் உங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கலாம். பின்ன ஒரு பங்கு எதிர்பார்க்குறேன். பங்கா? என்ன பங்கு? என்ன ஆர்கியாலஜி, ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ தத்ரூபமாக நடிக்கிற? நான் எதில் பங்கு கேட்குறேன்னு நினச்சமா உனக்கு தெரியாதா? அந்த ஐஸ்வர்யா பெருமாள் கோவிலில் 100 கோடி பசும் பொண்ணு புதையல் பற்றின எல்லா விவரமும் உனக்கு தெரியுமாம்மே? அதிர்ந்து போனவராய் விழிகள் நிலை குத்தினார் சீதாபதி. அமைச்சர் விஸ்கி வழியும் வாயோடு சிரித்தார். யோ சீதாபதி, நான் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர். எனக்கு தெரியாமல் எந்த ஒரு கோவில்லையும் கற்பூர ஆராதனை கூட நடக்காது. ஐஸ்வர்ய பெருமாள் கோவில் பசும்பெண் புதையல் பற்றி உனக்கு ஜாயிண்ட் டைரக்டர் ராமநாதனுக்கு மட்டுமே தெரியும்னு நீ நினச்சிட்டு இருந்தா அது மகா தப்பு. ராமநாதன் இப்போ உயிரோடு இல்லை. அவன் உயிரோடு இருந்தபோது நான் ஊற்றி கொடுத்த விஸ்கிக்கு ஆசைப்பட்டு ஐஸ்வர்யா பெருமாள் கோவில் புதையலை பற்றி என்கிட்ட சொல்லிட்டான். அந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரனும் தோட்டக்காரனும் உன் வீட்டில் என்ன நடந்தாலும் அதை என் காதுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீ உன்னோட பொண்ணை டிவி குழுவினோட ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலுக்கு அனுப்பி வச்சதும் இன்ஃப்ராரெட் கேமராவை கொடுத்து விட்டதும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, 2 மணி நேரத்துக்கு முந்தி உன் வீட்டுக்கு வந்துட்டு போன பட்டர், அவர் கொண்டு வந்த தாமரை பட்டையும் அது சம்மந்தமாக நீயே உன்னோட பொண்ணு ஓவியா அந்த பட்டர் பேசின விஷயங்களும் இப்போ சுட சுட எங்கிட்ட இருக்குது. சீதாபதி அதிர்ந்து போனவரை எழுந்து அமைச்சரின் கைகளை பற்றி கொண்டார். குரல் பயத்தில் நடுங்கியது. இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பலை. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த கோயில் புதையில நானும் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டராக இருக்கிற திருஞானமும் சேர்ந்து எடுக்க திட்டம் போட்டு வச்சுருந்தோம். புதையல் எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறங்கிற கல்வெட்டு செய்தி கிடைக்கிறதுக்காக எத்தனையோ வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்தும் கிடைக்காம புதையல் கைக்கு வரும் நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த கோயிலில் இருக்கிற பட்டர் புதையல் எங்கே இருக்குங்கிற செய்தி அடங்கிய தாமிர பட்டயத்தை கொண்டு வந்தார். செய்தி அதில் இருந்தது. கோயிலோட எந்த இடத்துல அந்த புதையல் புதைக்கப்பட்டிருக்குங்கிற விவரம் தெரிஞ்சுதா? அது இதோ பாரு சீதாபதி, இனிமேலும் நீ என்கிட்ட எதையாவது மறைக்க நினச்ச அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். எனக்கு துரோகம் பண்ண நினச்சவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது. தலையில்லாமல் ஒருத்தி மார்ச்சோரிக்குள்ளே கிடந்தாள். அவள் யாருன்னு நினச்ச நீ? கொரட்டூர் கோமலான்னு ஒருத்தி. என்னோட பொண்டாட்டி செத்ததுலேருந்து அவள் தான் எனக்கு பொண்டாட்டி மாதிரி. வாரத்துக்கு 2 தடவை நடுராத்திரிக்கு மேலே வந்துட்டு போவா. போன வாரம் வரைக்கும் கழுதை ஒழுங்காக இருந்தா. திடீர்னு ஒரு பெரிய தொகை கேட்டு முரண் பண்ணா. நீ பணம் கேட்டதோடு மட்டும் நின்றுருந்தால் பரவாயில்ல,
எனக்கும் அவளுக்கு இடையே இருக்கிற தொடர்பை வெளியே சொல்லிவிடுவேன்னு மிரட்டினான். கூலி ஆட்களை வச்சு போட்டு தள்ளிட்டேன். பாடி யாரோடுறான்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட்களை தலையெடுத்து பெட்ரோலில் ஊற்றி பஸ்மம் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உன்னை என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னா உன்னோட தம்பி டாக்டர் பஞ்சாபகேசனை இந்த கொலையில் மாட்ட வச்சா என்னங்கிற யோசனை தான். யோசனையை நமக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் சேதுக்கிட்ட சொன்னேன். சேது ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரி ஆட்களை கையில் போட்டுக்கிட்டு டாக்டருக்கு எதிராக கேஸை திருப்பி சூசை அவருக்கு எதிராக வாக்கு மேலே கொடுக்க வச்சு கைது பண்ணுற மாதிரி பாவலா காட்டி உன்னை என்கிட்ட வர வச்சார். நீயும் வந்துட்ட. இனிமேல் நீ எப்படி எங்கிட்ட நடந்துக்கிற என்பதை பொறுத்து தான் உன் டாக்டர் தம்பியோட தலைவிதி அமையும். தலையில் இடி இறங்கிய தினசில் அப்படியே ஸ்தம்பித்து போய் உமாபதியின் கால்களில் விழுந்தார் சீதாபதி. என் தம்பியை ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த புதையல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு நீங்கள் பங்கு கொடுக்காமல் போனாலும் பரவாயில்ல. யோ சீதாபதி, எனக்கு அந்த ஈன புத்தியெல்லாம் கிடையாது. புதையலில் உனக்கும் பங்குண்டு. ஆனால் இப்போ எனக்கு தெரிய வேண்டிய உண்மை ஒன்று தான். இந்த புதையல் சமாச்சாரமெல்லாம் உண்மைதானா இல்லை கட்டுக்கதையா? அக்மார்க் உண்மை. அதிலும் பட்டர் கொண்டு வந்து கொடுத்த தாமிரப்பட்டயத்திலேருந்து செய்தியை பார்த்ததும் புதையல் கோயிலுக்குள்ளே தான் இருக்குங்கிற உண்மை சர்வ நிச்சயமாயிடுது. பட்டயத்தின் இருந்த பாடலோட வரிகளை படித்ததுமே புதையல் எங்கே இருக்குங்கிற உண்மை எனக்கு உள்ளங்கன் நெல்லிக்காய் போல் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது பட்டர்கிட்ட சொல்லலை. அதாவது அவர் யூனியை ஏமாத்த நினச்சிருக்கேன். உண்மைதான். டைரக்டர் திருஞானத்துக்கிட்ட கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பட்டர்கிட்ட சொல்லிக்கலான்னு நினச்சேன். ஆர்கியாலஜி, நீ ஜால கில்லாடிடா. அரசியலுக்கு வந்துடுறியா? என்னோட லெவலுக்கு வந்துடலாம். சீதாபதி கை கூப்பினார். இந்த விஷயத்தில் இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை. பட்டர் கொண்டு கொடுத்த தாமிரப்பட்ட பட்டயத்தில் இருந்த பாடல் படி அந்த புதையல் எங்கே எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு கேட்போம். முதல்ல பாடல் நான் சொல்லிடுறேன். கொடுத்து கெடுப்பானுக்கும் கெடுத்து கொடுப்பானுக்கும் நடுவில் பருந்து மூக்கின் எல்லைக்கு அப்பால் 5-1 வழியினிலே 27 23வது அதிபதியின் கீழே 6 அடி இருட்டினிலே காண்பின் கோடி கோடி பசும்பொன் நவமாணிக்கம். உமாபதி விஸ்கி வழி வாயோடு சிரித்தான். என்னையா பாட்டை கேட்டால் ஏதோ விடுகதை போடுற மாதிரி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு விடுகதை மாதிரி தான். கொடுத்து கெடுப்பான் குரு, கெடுத்து கொடுப்பான் சனி. கோவில் இருக்கிற இந்த 2 சன்னதிகளுக்கு நடுவில் பருந்தின் மூக்குங்கிற வார்த்தையை குறிக்கிறார் கருடாழ்வார் சன்னதிக்கு அப்பால் 5-1 வழியினிலே சென்றான். அது என்ன 5-1? பஞ்சபூதங்கள் 5: நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5-1 நீர் நிரம்பிய கோயிலின் தீர்த்த குளம் வழியாகச் சென்றால் சக்கர வடிவந்தாலான உட்பிரகாரம் பார்வைக்கு கிடைக்கும். சரி, அது என்ன 27 23வது அதிபதி? அந்த சக்கர வடிவ உட்பிரகாரத்தில் 27 கல் ஜன்னல்கள் இருக்குது. கல்லையே ஜன்னல் மாதிரி செதுக்கியிருப்பாங்க. அந்த 27 கல் ஜன்னல்களில் 23வது அதிபதினு பாடலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால அந்த 23வது ஜன்னலுக்கு கீழே 6 அடி இருட்டினிலே புதையல் இருக்கலாம்ங்கிறது என்னோட கணிப்பு. அது என்ன 6 அடி இருட்டு? பூமிக்கு கீழே 6 அடி பள்ளம் தோண்டணுங்கிறது பாடலோட வரி. புதையல் கிடைக்குமாயா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அது என்ன 27 ஜன்னல் உனக்கு கணக்கு? வான சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஜன்னல். 27ங்கிறது நட்சத்திரங்கள் தாங்கிறது அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். அந்த 27 கணக்கு வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு? அப்படி இருக்க வழி இல்லை. ஏன்? அது நட்சத்திரங்களோட எண்ணிக்கை தான்னு உறுதிப்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு ஜன்னலுக்கும் கீழே அந்தந்த நட்சத்திர அதிபதியின் உருவம் ஒரு சிறிய சிலையாய் செதுக்கப்பட்டிருக்கு. உமாபதி பிரமிப்பாய் பார்த்தான். அந்த கோயிலோட ஒவ்வொரு அங்குலத்தையும் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கையா நீ? மேற்கொண்டு சொல்லு. சீதாபதி தொடர்ந்தார். அந்த கணக்குப்படி பார்த்தா 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான். கேது பகவானின் சிலை எந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கோ அதுதான் முதல் ஜன்னல். அந்த கணக்குப்படி வரிசையாக பார்த்தா 23வது நட்சத்திரம் அவிட்டம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயின் அம்சம் முருகன்.
முருகனோட சிலை அந்த 23வது ஜன்னலுக்கு கீழே இருக்கும். அந்த சிலைக்கு கீழே உள்ள நிலப்பரப்பில் 6 அடி பள்ளம் தோண்டினா புதையல் கண்டிப்பாக இருக்கும். யோ, இதெல்லாம் நிஜமாயா? சித்தர்கள் பித்தர்கள் இல்லை, அவங்க மகான்கள். அவங்க எழுதி வச்ச பாடல் வரிகள் பொய்யா போகாது. சரி, நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் நீயே, நான், உன்னோட பொண்ணு, அந்த பட்டர், திருஞானம் எல்லோரும் புறப்பட்டு ஐஸ்வர்ய பெருமாள் கோயில் போகிறோம். அங்கே 2 நாள் தங்கியிருந்து வெளியே யாருக்கும் தெரியாதபடி புதையலை தோண்டி எடுக்கிறோம். யாருக்காவது சந்தேகம் வந்து கேட்டால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு குழி தோண்டி இருக்குன்னு சொல்லலாம். அது என்னையா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. எதுக்கு என் பயம்? நான் யார்? ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர். எவனாவது என் முன்னாடி விரல் நீட்டி பேச முடியுமா? இருந்தாலும் பயப்படாமல் போய. கவர்மெண்ட்டே என்னோடய பாக்கெட்டில் இருக்கும்போது ஏன் என் தொட நடுக்கிற? சீதாபதி தலையாட்டி விட்டு நகர்ந்தார். அத்தியாயம் 15. ஐஸ்வர்ய பெருமாள் கோவிலின் ராஜகோபுரம் அருகே அந்த அறிவிப்பு பலகை கொட்டை எழுத்துக்களோடு தெரிந்தது. புதைபொருள் ஆராய்ச்சிக் கழகம் இந்த கோவிலில் சில ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டிருப்பதால் 2 நாட்களுக்கு பக்தர்கள் யாருக்கும் உள்ளே வர அனுமதி இல்லை. அத்துமீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இவன் புதைபொருள் ஆராய்ச்சித்துறை. இந்த அறிவிப்பின் காரணமாக கோயில் வெறிச்சோடி போயிருக்க உள்ளே சக்கர மண்டபத்தில் 23வது கல் ஜன்னலுக்கு கீழே அந்த குழி வேக வேகமாய் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. மொத்தம் 10 ஆட்கள் நீண்ட கடப்பாறைகளுடன் செயல்பட்டார்கள். 6 அடிக்கு 6 அடி என்ற அளவில் பெரிய சதுர குழி. குழியை சுற்றி போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமைச்சர் உமாபதி, சீதாபதி, திருஞானம், ஓவியா உட்கார்ந்திருக்க பட்டர் கலவர முகத்தோடு மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டியபடி நின்றிருந்தார். உமாபதி கேட்டார், இப்போ எத்தனை அடி தோண்டியிருக்காங்க? 4 அடி என்றார் சீதாபதி. இன்னொரு 2 அடி தோண்டினா புதையல் கிடச்சிருமா? கிடச்சிடும். ஒருவேளை கிடைக்கலன்னா? கண்டிப்பாக கிடைக்கும். சித்தர் வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம். இன்னும் 2 அடி தோண்டினா நாம் புத்திசாலிகளா பைத்தியக்காரங்களாம் தெரிஞ்சிடும். பட்டுற ஐயா, பக்கத்தில் இளநீர் கிடைக்குமா? கிடைக்கும் ஐயா, போய் வாங்கிட்டு வாயா. பட்டர் கோயிலுக்கு வெளியே ஓடி போய் சாலை ஓரமாக இருந்த இளநீர் கடையில் இளநீர்களை வெட்டி கொண்டு வந்தார். எல்லோரும் இளநீர் சாப்பிட்டு முடித்த வினாடி கடப்பாறையால் தோண்டி கொண்டிருந்த கூலி ஆட்கள் ஒருவன் குரல் கொடுத்தான். ஐயா, இங்கே வந்து பாருங்கள், மண்ணுக்குள்ளே ஏதோ பொட்டி மாதிரி தெரியுது. எல்லோரும் ஆர்வமாக எழுந்து ஓடிப்போய் பார்த்தார்கள். 4 அடிக்கு 4 அடி என்ற அளவில் ஒரு பெரிய பெட்டியின் விளிம்புகள் மண் மூடிய நிலையில் தெரிந்தது. உமாபதி குரல் கொடுத்தார். தோண்டுங்க, தோண்டி அந்த பெட்டியை வெளியிடுங்க. ஆட்கள் புயல் வேகத்தில் செயல்பட்டார்கள். அடுத்த 10வது நிமிடம் அந்த பெட்டி அழகிய வேலைப்பாடுகளுடன் மண் அப்பிய நிலையில் மேலே வந்தது. சிரமத்தோடு இறக்கப்பட்டது. உள்ளே குவியலாய் பொற்காசுகளுக்கு நடுவில் மாதுளை முத்துக்கள் போல் நவமணிகள். எல்லோருடைய பார்வைகளும் பல வினாடி நேரத்துக்கு உறைந்து போயிற்று. அதிர்ச்சியிலிருந்து முதலில் மீண்டவர் உமாவதி. தன் செல்போனை எடுத்து எண்களை அழுத்தினார், பேசினார். சாரதி, நான் முதலமைச்சர்கிட்ட பேசணும், ஒரு அவசர செய்தி, இணைப்பு கிடைக்குமா? சாரதி சிரித்தார். உங்கள் ஃபோனுக்கு தான் சிஎம் வெயிட் பண்ணிட்டுருக்காரே, பேசுங்க. அடுத்த சில வினாடிகள் முதலமைச்சரின் குரல் கேட்டது. என்ன உமாவதி? புதையல் பொய்யில்லை, உண்மை. ஒரு பழங்கால பேழை நிறைய தங்க காசு ரத்னங்க இந்த கோவிலில் குடியிருக்கிற உண்மையிலேயே ஐஸ்வர்ய பெருமாள் தான். ப்ரெஸ்ஸுக்கும் டிவிக்கும் நியூஸ் கொடுத்துடலாமா? தாராளமாக. மீடியா பீப்புளுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். புதையலோட மதிப்பு எவ்வளோ இருக்கான்? என்னால் கணிக்க முடியல. நிச்சயமாக ஒரு பல 100 கோடிகளை தாண்டியும். எவ்வளோ இருந்தாலும் மாநில வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியது தான். 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இப்போ பெட்டியை கோயிலுக்குள்ளே பத்திரமா இடத்துக்கு கொண்டு போகணும். உடனடியாக ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்தால் பரவாயில்ல. போலீஸுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். உமாபதி செல்ஃபோனை அணைக்க பக்கத்தில் சீதாபதி திகைப்பாக அவரை பார்த்தார். குரலை தாழ்த்தினார். என்னது? எது? புதையல் கிடைச்ச விஷயத்த சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க? அவர்கிட்ட தானே சொல்லணும். அவர் சரி, டிவி ப்ரெஸ் பீப்புளுக்கு சொன்னால் அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு பூராவும் தெரிஞ்சிருமே. தெரியட்டுமே சொன்ன உமாபதி சிரித்தார்.
சீதாபதி, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இந்த புதையலை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பங்கு தருவேன்னு நினச்சிட்டீங்க. என்னோட எண்ணம் அது இல்லை. புதையல் பற்றின உண்மையை தெரிஞ்சவன் நீ ஒருத்தன் தான். உங்ககிட்டேருந்து உண்மையை நேரடியாக வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன்னை வழிக்கு கொண்டு வரணும்னா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினச்சேன். உன்னோட டாக்டர் தம்பிக்கு போலீஸ் மூலமாக டார்ச்சர் கொடுத்து உன்னை என்னோடய வழிக்கு கொண்டு வந்தேன். அப்படின்னா நீங்கள் பண்ண அந்த கொரட்டூர் கோமலா? உமாபதி சிரித்தார். அப்படி ஒரு பொண்ணே இல்லாத போது கொலை அப்படி நடக்கும்? தரையில்லாத ஒரு பொண்ணோட உடல் மார்ச்சுரியில் இருந்தது எப்படி? உன்னோட தம்பியை கொலை பிரச்சனையில் சிக்க வைக்கிறதுக்காக செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் அது. ரயிலில் அடிபட்டு தலை துண்டாகி போன பெண்ணில் உடல் அது. சீதாபதி பெருமிச்சு விட்டார். நீங்கள் இப்படியெல்லாம் என்னை பந்தாடுறதுக்கு பதிலாக நேரடியாகவே கூப்பிட்டு பேசியிருக்கலாமே. அப்படி பேசியிருந்தா நீ பிடி கொடுத்து பேச மாட்ட. மயில இறகு போடுன்னு சொன்னால் அது போடுமா? போடாது. நமக்கு மயில் இறகு வேணும்னா பிடுங்கினா தான் உண்டு. பிடுங்கிட்ட. ரொம்ப வலிக்குதா ஆர்கியாலஜி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர வலி இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை, சீதாபதி சொல்லிவிட்டு சிரித்தார். முற்றும். அப்போ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா? கொஞ்சம் ஆன்டி கிளைமாக்ஸ் தான் எண்டிங்கில். சின்ன கதை தான் அது, ராஜேஷ்குமார் ஸ்டைல் கதை. ஸோ காம்ப்ளிகேட்டடாக என்னெல்லாமோ ஃபிட் பண்ணி ஸ்டோரி எழுதுவார். அவர் டைம் பாஸுக்கு தான் அதை படித்தேன். ரொம்ப நாளாச்சு ராஜேஷ்குமார் புக்கு. மோஸ்ட் ஆஃப் இஸ் புக்ஸ் ஆர் சிமிலர் டு திஸ். ஸோ சும்மா ஒரு தமாஷ்காக தான் படித்தேன். பயங்கரமான கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டோரி. பிடிச்சதுன்னா சொல்லுங்கள். எனிவே, நாளைக்கு வேறு ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.